பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகள் 11:25. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தண்ணீர் என்பது ஒரு ஆசீர்வாதமான அத்தியாவசியமான ஒரு விஷயம். நிறைய இடத்துல இந்த தண்ணீர்கள்னால அதிசயங்கள் நடந்ததையும் அற்புதங்கள் நடந்ததையும் சுகம் பெற்றதையும் நம்ம பார்த்துருப்போம். அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல தண்ணீரை ஒரு மையமாக வச்சு இந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஒரு பெரிய அர்த்தம் இதில், ஒரு பெரிய ஆராய்ச்சி அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் எப்பவுமே எளிமையாக எல்லாருக்குமே புரியும் தான். ஆனால் அதோடைய அர்த்தத்தை நம்ம கொஞ்சம் ஆழமாக போய் யோசிக்கணும். தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அப்படின்னா அந்த இடம் ஒரு செழிப்பாக இருக்கும், வளமையாக இருக்கும். அதே போல் நம்ம நன்மை செய்யும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். அதே போல் நாம் பெற்றுக்கொண்ட ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அநேகருக்கு சொல்லி சமாதானம் அடையும் பொழுது அவர்களுக்கும் அது நிமித்தம் ஆசீர்வாதமும் முன்னேற்றமும் சமாதானமும் கிடைக்கும், நமக்கும் அது கிடைக்கும். எதெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும்ன்றதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அழகாக தெளிவாக நமக்கு சொல்ல விருப்பப்படுறார். எனவே ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்திருக்கும் பொழுதே, இயேசுவே இன்றைக்கு உமக்கு பிரியமாய் நன்மையான காரியங்களை செய்ய, அது நிமித்தம் நானும் நன்மை அடைய எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போமா? ஆமேன்.